கர்த்தருடைய வார்த்தை, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய இரண்டாவது வார்த்தை தான் இது. சிலுவையில் இயேசுவோடு கூட 2 குற்றவாளிகள் அடிக்கப்படுகிறார்கள். அதில் ஒரு குற்றவாளி தான் செய்த தவறை உணர்ந்து மனம் திரும்புகிறான். அப்பொழுதுதான் இயேசு அவனிடம் பேசின வார்த்தை இது, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று. இந்த ஒரு குற்றவாளி தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புகிறான். அதை இயேசுவிடம் சொல்லுகிறான். அப்பொழுது இயேசு அவனுக்கு பரலோக வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். நாமும் இந்த உலகத்தில் நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பும்போது, இயேசுவிடம் சொல்லி மனம் திரும்பும்போது நாமும் பரலோக மகிமையை பெற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் பாவத்தை உணர்ந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று. ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.